டைம் மெரினா பீச்சுக்கு பசங்களை தனியாக கூட்டிகிட்டு போனேன். அங்கே நிறைய சர்ப்ரைஸ்லாம் நான் பார்த்தேன். அது எல்லாத்தையும் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே வீடியோவாக எடுத்து காமிச்சிருக்கேன். எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் மறக்காமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள். இதோ ஒரு குட்டி பையன் ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டே இருந்தான். அந்த குட்டி பையன் கொடுத்த கிஃப்ட் தான் இது. நானே இது வரைக்கும் இந்த சிப்பியெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இது ஓப்பன் பண்ணுறேன். உண்மையிலே வந்துட்டு இந்த சிப்பிக்குள்ளே முத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து ஓப்பன் பண்ணேன். ஆனால் ஃபைனலாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இது வரைக்கும் சிப்பியெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சிப்பியை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்ததில்ல. அது வந்துட்டு நம்ம சமைச்சு சாப்பிடுவாங்களாம் சிப்பியை. அது உள்ளே இருக்கிறத. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அலங்கார பொருளாக யூஸ் பண்ணிப்பாங்களாம். சண்டே தான் நாங்கள் மெரினா பீச்சுக்கு போயிருந்தோம். வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ புக் பண்ணி கண்ணதாசன் நகர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிருந்தோம். அங்கேருந்து பசங்களை கூட்டிகிட்டு அப்படியே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியாச்சு. ரொம்பவே ஜாலியாகவே என் கூட வந்தாங்க. அவங்க அப்பா வந்துட்டு வெளியே போயிருந்தாங்க. அதனால் நான் மட்டுமே பசங்களை ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டேன். ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போகிறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க கூட அப்படியே ஜாலியாகவே நான் அப்படியே பீச்சுக்கு போயாச்சு. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க பஸ் ஸ்டாண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் நகர் பஸ் ஸ்டாண்டு தான். இப்போ வந்துட்டு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 2A பஸ்ஸை பிடிச்சி அப்படியே வந்துட்டு கண்ணதாசன் நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சென்னை சிட்டி அப்படியே வந்துட்டு சென்ட்ரலு, அப்புறம் அந்த ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலு, இது வழியாக தான் சென்னையிலேருந்து நம்ம கிராஸ் ஆகி வரணும்னா இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தானே நம்ம பீச்சுக்கு போவோம். இதெல்லாம் தாண்டி அப்படியே போயிட்டே இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் எல்லோ கலர் டிஷர்ட் போட்டுட்டு எல்லாருமே போயிட்டாங்க. என்னடா இது எல்லாருமே எல்லோ கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்களே அப்படின்னு நினச்சி நான் ஐபிஎல் மேட்சும் நினச்சிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா தெரிஞ்சிச்சு அங்கே வந்துட்டு வேறு ஏதோ ஒரு மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியான டிராஃபிக்காக வேறு இருந்துச்சு. சேப்பாக்கம் மைதானம் ஃபுல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க. நான் ஷார்ட்ஸில் வந்துட்டு 2 வீடியோவாக கொடுத்துருந்தேன். ஒன்று என்ன பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் இந்த எல்லோ கலர் டிஷர்ட் போட்டிருந்தாங்களா அதை ஃபுல்லாமே அப்படியே வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். தம்பி பாப்பாவுக்கு ஒரு துணைக்கு ஒரு பசங்க வந்துட்டாங்க. அவங்க கூட அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க. அப்படியே டிக்கெட்டே எடுத்து காமிச்சிருக்கேன். பஸ்ஸை விட்டு அப்படியே இறங்கின உடனே அப்படியே சப்வே வழியாக அப்படியே மேலே வந்தாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு மெரினா பீச் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே இறங்கி வந்தோடனே நம்ம மண்ணில் நடக்கிற மாதிரி இருக்கும்ல, இப்போ ஃபுல்லாமே அப்படியே ஷீட் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இதுலேயே நம்ம நடந்து போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். நாங்கள் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அதோட சரி தம்பியும் பாப்பாவையும் குளிக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் சரியான கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இதிலெல்லாம் பசங்களை நம்ம குளிக்க வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நான் பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு அந்த வழியாக கூப்பிட்டு போயிட்டேன். பார்த்தாலுமே அப்படியே மூங்கில் அப்படியே அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே இந்த கோல்டன் பீச் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, காசு கொடுத்து நம்ம பீச் பார்க்குற மாதிரிலாம் ஒரு இடம் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு ரொம்பவே லுக் ஃபீல் ஆச்சு. பண்ண மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு மணியை போல் வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பாப்பாவை கூட்டிகிட்டும் தம்பியும் கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். கொஞ்சம் ஈவினிங் போல் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வெயில் ஓவராக இருந்துச்சு. 1 மணியை போல் அங்கேருந்து கிளம்பி ஒரு 2 மணியை போல் நாங்கள் கண்ணதாசன் நகர் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே ரீச் ஆனோம். 1 மணி நேரம் ட்ராவல்லாம் கிடையாது. ஆட்டோ புக் மட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் கிட்ட 2A பஸ்ஸில் வந்துட்டு நெய்யசலியை ரீச் ஆகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. நடுவில் காமிச்சிருந்தால அந்த மேட்ச் அப்படின்றதுனால அங்கே கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்துட்டு எங்களை வீடியோ எடுத்தாங்க. அந்த ஹார்ட் மாதிரி அங்கங்கே போட்டு வச்சுருந்தாங்க. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பீச் ஃபுல்லாக அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூங்கிலே பார்த்தீங்கன்னா அழகழகாக சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன டைம் தான் பத்தலை, ஏன்னா தம்பியும் பாப்பாவும் தண்ணியிலே ரொம்ப நேரம் விளாண்டுட்டாங்க. நெருங்க நாங்கள் பார்த்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒருத்தவங்க மண்ணாலே வந்துட்டு ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பற்றி நான் வீடியோவில் சொல்கிறேன். அவங்கக்கிட்ட கேட்டேன் எதனால் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு இதை வந்துட்டு ஒருத்தவங்க ஆர்டர் மாதிரி கொடுத்து செய்ய சொல்லுவாங்களாம். அவங்க யூடியூப்லேருந்து எடுத்து இவருக்கு என்ன ப்ரைஸோ அந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துருவாங்க போல். ரொம்ப நேரம் விளாண்டோம். வெயில் அதிகமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம பீச் கிட்ட போனோடனே சில்லுன்னு தானே இருக்கும். தம்பியும் பாப்பாவும் ரொம்பவே ஜாலியாக விளாண்டாங்க. போன வாரம் வந்துட்டு தம்பி அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டார் பீச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இந்த வாரம் பாப்பா வந்துட்டு என்னை கம்பல்சரி கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிருச்சு. அவங்க அப்பா எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லவும் நானே கூட்டிகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் ரொம்பவே கிட்டலாம் ரொம்ப அலைக்கிட்டலாம் நான் விளாட விடலை. அப்படியே ரொம்பவே தள்ளியே நான் விளாட விட்டேன். சண்டே டைம் அப்படின்றதுனால ரொம்பவே கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அப்படியே அவங்க இஷ்டத்துக்கு ரொம்ப கிட்ட போகாமல் அலைக்கிட்டலாம் போகாமல் அப்படியே தள்ளியே விளையாட விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா போலீஸும் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க சண்டே டைமில். நானும் ஹஸ்பண்டு பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரதா இருந்தால் நாங்கள் சண்டே வந்துட்டு காலையிலே வந்துடுவோம். அந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6:30 மணி போலலாம் நாங்கள் வந்துடுவோம்.
இந்த பையன் தான் வந்துட்டு எனக்கு சிப்பி எடுத்து கொடுத்தான். இந்த குட்டி பையனை காமிச்சிருக்கேன்ல, இந்த குட்டி பையன் வந்துட்டு ரொம்பவே உள்ள வரைக்கும் போயிட்டு நீச்சல்லாம் விளாண்டுட்டு இருந்தாரு. டே தம்பி உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டது, எனக்கு தெரியும் ஆண்டி அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் தான் எடுத்து கொடுத்தது, நீங்கள் இதவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் வீடியோலாம் எடுக்கிறீங்களே யூடியூப்பில் போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஆமாப்பா யூடியூப்பில் போட போகிறேன் அப்படின்னோடனே என்ன சேனல் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தார் ரொம்பவே. ஆனால் வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவெல்லாம் அங்கே காணோம். இவர் மட்டும் 2 பேர் மட்டும் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ரொம்பவே ஜாலியாக. என் பசங்களையும் கூப்பிட்டா நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி விடுங்க அப்படின்லாம் சொன்னான். ஆனால் நான் தான் விடலை தள்ளியே. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே நீச்சல் எதுவும் தெரியாது. 2வது நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் எனக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா 5 பேர் சேர்ந்து எல்லா பசங்களும் டீமாக சேர்ந்து அங்கே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு எங்கேயாச்சும் வெளியே போனால் அவங்களே வந்துட்டு ஃப்ரெண்டெல்லாம் தேடிக்கிறாங்க. ரொம்பவே ஜாலியாக விளாண்டாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா ரம்ஜான் முடிஞ்சு மறுநாள் அப்படின்றதுனால நிறைய பேர் செம்ம கூட்டமாக தான் இருந்துச்சு. பீச்சே ஓவரால் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஃபேமிலியாக வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா ரிலாக்ஸாக இருந்தாங்க. பீச்சில் ரொம்ப நேரம் விளாண்டாங்க. நான் ஃபுல்லாக நிறைய வீடியோலாம் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு இவங்கள நான் ரொம்பவே பாதுகாப்பாக பார்த்துக்கணுன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு மட்டும் வீடியோ கவர் பண்ணேன். அவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு மண்ணள்ளி என்னென்னமோ விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்துட்டு நண்டுலாம் வர பிடிச்சாங்க. அதெல்லாம் நான் காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். இது தெரியுதா நண்டு? இது வந்துட்டு என்னமோ ஒரு நண்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை ஒரு குட்டி பையன் தோண்டிகிட்டே இருந்தான். தோண்டும் போதே இது வந்துருச்சு. பார்த்தீங்களா குட்டியாக தெரியுதா இந்த நண்டு? இது என்கிட்ட காமிச்சான். இப்படி தான் வந்துட்டு பீச்சில் வந்துட்டு ஆளே இல்லாத போது நண்டுலாம் நிறைய நம்மளுக்கு கரைக்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலை வந்துட்டு அப்படியே நம்ம ஹார்ட்டின் போட்டு நான் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அலை விடவே இல்லை. நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அலை விடவே இல்லை. வந்து அது வந்துட்டு அழிச்சு விட்டுட்டு போயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2K மட்டும் போட்டேன். போன வாரம் நாங்கள் டிமார்ட் போயிருந்தோம்ல, அப்போ வந்துட்டு பாப்பாவை நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். தம்பி அவங்க அப்பாக்கிட்டே விட்டுட்டு போயிட்டோம். அவங்க அப்பா என்ன பண்ணார், தம்பி வீட்டில் வந்துட்டு அவன் கேட்கவும் வாங்கப்பா பீச்சுக்குன்னு கேட்கவும் அவனை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பிள்ளை கூப்பிட்டு போகலன்னா சும்மா விடுமா? அந்த அம்மா வந்துட்டு காலையில் எந்திரிச்சதுலேருந்தே போன வாரம் சண்டே என்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, இந்த வாரம் கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட்டாக கேட்டாங்க. அதோட வேறு அந்த அம்மா வேறு நம்ம சொல்கிறது எல்லாமே செய்வாங்க. சரி ஓகே அவங்க ஆசைக்கு நம்ம நிறைவேற்றலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பியையும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவங்க அப்பா வந்துட்டு ஒரு படம் போயிருந்தாங்க. அது வந்துட்டு A1 படம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் வந்துட்டு குழந்தைகளெல்லாம் நம்ம கூப்பிட்டு போக முடியாது, நிறையா வெட்டு குத்து இந்த மாதிரி சீன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பசங்களையும் கூட்டிகிட்டு அப்படியே நானும் சரி என்ஜாய் பண்ண மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்லாம் பீச்சுக்கு வந்தோம்னா மண்ணிலே நடக்கணுமே அப்படின்னு தோணும். எங்கேயும் உட்கார்றதுக்கு இடம் இருக்காதே, நம்ம ஈரத்தில் நம்ம நனைஞ்சிட்டு வந்தாலும் ஒரு சேர் கூட இருக்காதே அப்படி இப்படின்னு தோணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மூங்கில் செட்டப் பண்ணி வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது. மெரினா பீச்சா இது அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. ரொம்பவே சூப்பராக இது பண்ணியிருந்தாங்க. 2வது அங்கே ஒரு ப்ரோக்ராமும் ஒன்று கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டு போடுறத பற்றி வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டைம் எனக்கு ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த கரையை விட்டு நாங்கள் வெளியே வர்றதுக்கே 5 மணி வரைக்கும் அங்கேயே நாங்கள் பீச்சுக்கிட்டே நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஓவரால் பார்த்திங்கன்னா ஈவினிங் ரொம்பவே ஆகிடுச்சு. க்ரௌட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சண்டே டைமுன்றதுனால க்ரௌடு ரொம்பவே அளவுக்கு அதிகமாகிடுச்சு. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அந்த ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, இந்த சைடு ஃபுல்லாக சேர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தான் ப்ரோக்ராமு என் ஓட்டு என் உரிமை அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம் கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் அங்கே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. சரி கொஞ்சம் ஒரு ப்ரோக்ராமையாச்சும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். போன வாரமே இந்த ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க. ஆனால் சண்டே போடுறாங்களா இல்லை டெய்லியும் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ப்ரோக்ராமு. எல்லாருமே ஆட சொல்லி பாட சொல்லி ரொம்பவே உற்சாகப்படுத்தினாங்க. அதில் வந்துட்டு நம்ம தமிழ்நாடோட பாரம்பரிய கலைகள்லாம் அதில் வந்துட்டு முன்னிறுத்தி இருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டைம் மட்டும் நான் கொஞ்சம் வந்துட்டு டைம் பற்றி இருந்துச்சுன்னா நான் இருந்து பார்த்துட்டு போயிருப்பேன் ஃபுல்லாக. கிட்டத்தட்ட நாங்கள் பீச்சை விட்டு நாங்கள் கிளம்பும் போதே 6 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இருட்டில் பசங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல. பாப்பா மட்டும் எனக்கு வேர்க்கடலை வேணும்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. தம்பி எனக்கு மாங்காய் வேணும்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்களுக்கு மட்டும் அது 2 பார்சலை வாங்கி கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு வெளியே அந்தளவுக்கு பசங்களுக்கு சாப்பிட வைக்கிறது எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாகவே இருக்கும். நிறைய தடவை பார்த்துருக்கேன். அங்கே சாப்பிட்டு நல்லா தான் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது வலிக்குது இது வலிக்குது வாந்தி வருது அப்படின்ற மாதிரி எதனாச்சும் ஒரு சிம்டம்ஸ் அவங்களுக்கு கலப்பி விட்டுறது, ஒரு சில இடத்துல வாங்கி கொடுக்கறது. அதனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு பார்சலை வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் இதை பார்க்க விட்டுட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பணும்.
ஸ்டேஜில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா ஆட்டோவுமே ஒன்று கூடி இருந்துச்சு ஒரே இடமுமா. அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா எல்லா மக்களும் ஓட்டு போடணும் அப்படின்றத மட்டும்தான் ஒரு இதுவாக வச்சு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட அந்த ப்ரோக்ராமோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா என் வாக்கு என் உரிமை அப்படின்ற மாதிரியே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள் ஃபுல்லாமே எவ்வளோ எல்லாருமே எவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டு அந்த ப்ரோக்ராமை இருப்பாங்க அப்படின்ட்டு நீங்களே அப்படியே வீடியோ மூலமாக பார்த்துருப்பீங்க. இவ்வளோ கூட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் வந்துருந்தாங்களா, அவங்களும் வந்துட்டு ஹஸ்பண்டும் இப்போ தம்பியும் அவங்களும் இந்த ப்ரோக்ராமை ரொம்ப நேரம் இருந்து பார்த்துட்டு ஒரு 7 மணியை போல தான் கிளம்பியே வீட்டுக்கு வந்தாங்க. இந்த வாரமும் போட்டிருந்தாங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போடுவாங்களா அப்படின்றத எனக்கு தெரியல. 6 மணியை போல் பீச் இப்படி தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா அந்த மூங்கில்லாம் இருக்குல்ல அந்த சைடு ஃபுல்லாமே லைட் வெளிச்சம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கலர் லைட்டாக இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் நம்மளுக்கு டைம் கிடையாது. இப்போவே டைம் ஆயிடுச்சு. ரொம்ப இருட்டுறதோட வீடு போய் சேர்ந்துடணும், அதுதான் நோக்கம். மறுபடியும் இங்கேருந்து வந்துட்டு 2A பஸ்ஸை பிடிச்சி கனகாச நகர், அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வீடு. பசங்களை வந்துட்டு ரொம்பவே சொகுசாக வந்துட்டு எப்பயுமே ஒரு காரு ஆட்டோ அப்படின்னே வந்துட்டு சொகுசாக வச்சோம்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த போக்குவரத்துலாம் தெரிய வராது அப்படின்ற ஒரு நோக்கத்தினாலேயே வந்துட்டு பஸ்லேயும் கூட்டிகிட்டு போயிட்டேன், ஆட்டோலேயும் கூட்டிகிட்டு போயிட்டேன். அவங்க அப்பா கூட போனோம்னா எப்பயுமே சொகுசாக தான் போவாங்க. சின்னதுலேருந்து அவங்க கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும்ல பஸ் ட்ராவலிங்லாம், அந்தளவுக்கு அவங்க பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவங்கள பஸ்ஸில் கூப்பிட்டு வந்தது. அதே நேரம் அந்த போக்குவரத்து வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கிற மாதிரியும் நம்ம பார்த்துக்கணும். அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் வந்துட்டு ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்துட்டுப்பீங்க. இந்த ட்ரம்ஸ் தான் வந்துட்டு தம்பி வளைச்சி கொஞ்ச நேரம் நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பர்மிஷன்லாம் கேட்டான். ஆனால் அவங்க டச் பண்ணக்கூடாதுப்பா தம்பி, இது வந்துட்டு ரொம்பவே சவுண்ட் அதிகமாக கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சூரியன்லாம் அப்படி பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ராட்டினம்லாம் கொஞ்ச நேரம் விளாண்டுக்கிறம்மான்னு சொல்லிச்சு. டைம் இல்லைப்பா, இன்னொரு தடவை நம்ம உன்னை ஃப்ரீயாக வந்து விளாட விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்ட்ரி ஆகும்போது இவ்வளோ கடைங்கள்லாம் கிடையாது. பீச்சை விட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கடைங்களை சொல்லவா வேணும், அவ்வளோ கடைங்க இருந்துச்சு. ஏகப்பட்ட கடைங்க இருந்துச்சு. தம்பியும் பாப்பாவும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஒரு கடையாக போய் நின்றுட்டாங்க. ஒரு வழியாக அவங்கள சமாளித்து அவங்க 2 பேர் தேவையான அளவு சந்தோஷத்தை கொடுத்துட்டு நானும் ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் எல்லாருக்குமே புது பொலிவுடன் இருக்கிற மெரினா பீச்சையும் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க. நாங்களும் வீட்டுக்கு ஒரு ஆள் கிளம்பி வந்தாச்சு. கண்ணகி அம்மா சிலைக்கிட்ட கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே பஸ் ஏறி வந்துட்டோம். பை பாய், நெக்ஸ்ட் ஒரு வீட்டில் பார்க்கலாம்.